வெல்கம் டு SSR இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வீவர்ஸ். கையில் கரும்புடன் காட்சி தரும் முருகப்பெருமானின் அபூர்வ கோலம். 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருத்தலம். திருச்சி பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆலத்தூர் கேட்டிலிருந்து மேற்க ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் செட்டிக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா மலை மேல் அமைஞ்சிருக்கிறது தான் பாலதண்டாயுதபாணி கோயில். பொதிகை மலைக்கு போகப்ப அகத்தியர் இந்த தலத்திற்கு முருகனை தரிசிக்க வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அவருக்கு முருகப்பெருமான் வளையல் விற்பவராக காட்சி தந்ததாகவும் இந்த தலத்திற்கு வடபழனி என்ற பெயர் இருப்பதாகவும் பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்றவர் சிவன் கோயிலை, ஏகாம்பரநாதர் கோயிலை பார்த்து இருப்பதாக இருக்குது. பொதுவாக தண்டாயுதபாணி கையில் தண்டத்துடன் காட்சி தரக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 11 கணுக்களை உடைய செங்கரும்பினை ஏந்தி காட்சி தருகிறார். இது நாம் வேறு எந்த முருகன் தலத்திலும் காண முடியாத ஒரு அரிய காட்சியாகும். மேலும் இவர் மொட்டைத்தலையாக இல்லாமல் முடியுடன் காட்சியளிக்கிறார், குடுமியுடன் காட்சியளிக்கிறார். தன் ஆணைக்கு இணங்க அசுரர்களை அழித்த முருகப்பெருமானுக்கு தன் கையில் இருந்த கரும்பை பரிசாக வழங்கிய அன்னை காமாட்சி அம்மன் ஆசி வழங்கியுள்ளார். ஸோ அன்று முதல் இத்தலத்தில் கரும்பு ஏந்திய கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஸோ இதனால் இந்த ஊரில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காமாட்சி அம்மன் கையில் கரும்பு இருக்கிறதில்ல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலமெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் இந்த தலத்து முருகனை பற்றி பாடியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மழலை பேர் வேண்டி கரும்பு தொட்டில் அமைத்து தாய்மார்கள் இங்கே வேண்டுதல் கடல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். செட்டிக்குளத்தில் ஆலந்தூர் கேட்டிலிருந்து மேற்கு பக்கமாக ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு மலை குன்றில் காட்சியளிக்கிறார். டியர் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.